கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, வேதாகம செய்தி நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் செய்திக்காக நல்ல நடக்கை, ஏ குட் கான்வர்சேஷன். நாம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை குறித்து பரிசுத்தமான வேதாகமம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு புஸ்தகம் 3வது அதிகாரம் 11 முதல் 18 வசனங்களிலே 7 விதமான காரியங்களை யாக்கோபு குறிப்பிடுகின்றார். குறிப்பாக முதலாவது பார்க்கும்போது யாக்கோபு 3வது அதிகாரம் 11-12 வசனங்கள். ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. நமக்கு எல்லாம் தெரியும், அதன் மரத்திலிருந்து அதன் கனிகளை நாம் பறித்து சாப்பிடுகின்றோம். உப்பு கிணறு என்று சொல்வார்கள். அதில் போய் நல்ல தண்ணீரை நாம் எதிர்பார்க்க முடியுமா? பரிசுத்தமான வேதாகமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்காது ஒருபோதும். நீங்கள் நல்லவர்களாக இருப்பீர்கள் என்றால் நல்லவைகளே பேசுவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆகையினாலே வாயின் வார்த்தைகளிலிருந்து நாம் ஒருவரை அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம்? யாரை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? எவரை நாம் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கின்றோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் மெய்யான திராட்சை செடியாக இயேசுவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் நிலைத்திருக்கும் போது மெய்யான கனிகளை நாம் கொடுக்க முடியும். அதற்கேற்ற கனிகளை நாம் கொடுக்க முடியும். நாம் எல்லாமே கிறிஸ்துவிலே குடிகளாக இருக்கின்றோம். ஒன்று, அவரிலே நாம் நிலைத்திருக்கின்றோம், அவரும் நம்மிலே நிலைத்திருக்கின்றார். திராட்சை செடியிலே குடிகள் எப்படி இணைந்திருக்கிறதோ அதை போல நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் நிலைத்திருக்கின்றீர்களா? சில பேர் சொல்வார்கள், ஐயோ, நான் சபைக்கே போகவில்லை, நான் இயேசுவை விட்டு வெகு தூரம் சென்று விட்டேன், பாவத்திலே மூழ்கி விட்டேன், இனி என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்று அவருடைய மனசாட்சியை அவர்களை குற்றப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இயேசுவானவர் சொல்லும்போது, என்னிலே நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுவை அல்லாமல் நாம் ஒரு காரியத்தையும் இந்த பூமியிலே செய்ய முடியாது. அவருடைய நாமத்தினாலே அரிய பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும். 3 யோவான் 12வது வசனத்திலே தேமேத்திரியு என்ற ஒரு மனுஷனை பற்றி யோவான் எழுதியிருக்கின்றார். இந்த தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள்.
இந்த தேமேத்திரி பாருங்கள், சபையிலே ஒரு உண்மை உத்தமுள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக இருந்திருக்கின்றான். நற்சாட்சி பெறுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எல்லாரும் நம்மை குறித்து நற்சாட்சி சொல்ல மாட்டார்கள். சிலர் பொறாமையிலே சொல்லுவார்கள், சிலர் தூசிப்பார்கள், சிலர் அவன் கிடக்கிறான் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட சமுதாயத்தில் இந்த தேமேத்திரியோ எல்லாராலும் நற்சாட்சி பெற்றிருந்தான். சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அவர்களும் சாட்சி கொடுக்கிறார்கள். அந்த சாட்சி மெய் என்று அறிவீர்கள் என்று எழுதியிருக்கின்றார். சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக விளங்கினான். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பேச்சிலே நாம் எந்த அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய நடக்கையை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் என்று பார்க்கின்றார்கள். எனவே அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, நீங்கள் சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். இரண்டாவது, யாக்கோபு 3:13 என்ன சொல்லுகிறார் பாருங்க. உங்களில் ஞானியும் விவேகமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். தன்னுடைய சாந்தத்தோட கிரியை இருக்க வேண்டும். அந்த நல்ல நடக்கையினாலே அதை காண்பிக்க வேண்டும். நாம் எப்படி சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்து நம்மிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மிலே இருப்பார் என்றால் நாம் சாந்தத்தோடு நல்ல கிரியைகளை காண்பிக்க வேண்டும் என வேதாகமம் சொல்லுகிறது. நமக்கு தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுத்துக்கிறார் அல்லவா? அந்த ஞானத்திலே நாம் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்கிறோம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். The Lord gives wisdom, out of his mouth comes knowledge and understanding. அவருடைய சமூகத்திலிருந்து புத்தியும் அறிவும் வரக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஞானத்தை தருகிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பரத்திலிருந்து எல்லாமே வர வேண்டும். இந்த உலகம் ஞானம் ஒன்றுமே இல்லை, அது குப்பை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் பிதாவாகிய தேவனாலே வரக்கூடிய ஞானமாக இருக்கிறது. கர்த்தர் தமக்கு பிரியமானவுக்கு இந்த ஞானத்தை தந்தருளுகிறார் என்று நாம் அறிகின்றோம். லூக்கா 11வது அதிகாரம் 46வது வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாய சாஸ்திரிகளை குறித்து குறிப்பிடுகிறார். அதற்கு அவர், நியாய சாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினாலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். இன்னைக்கு அநேக போதனைகள் இருக்கிறது உலகத்திலே, பெரிய பெரிய போதனைகள், சுமக்க முடியாத போதனைகள். ஒரு சிறு பிள்ளையின் மீது குறிப்பிட்ட அளவு சுமையை வைப்போம் என்றால் அந்த குழந்தை, அந்த பிள்ளை அந்த சுமையை சுமக்கும். அந்த பிள்ளை சுமக்க முடியாத ஒரு சுமையை அந்த தலையின் மேலே வைத்தால் அந்த பிள்ளை சுமக்குமா? உடனே கீழே விழுந்துவிடும். இந்த விதமாக அநேக சுமக்க முடியாத சுமைகளை ஜனங்கள் மேலே சுமத்துகிறார்கள். ஆனால் அவர்களோ தங்களுடைய விரல் முனினாலே கூட அதை தொடுவதில்லை. இந்த மாதிரி போதனைகள் மலிந்து கிடக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? லகுவாக இருக்கிறது. லகுவான அந்த சுமையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். தம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு அவர்கள் நடக்க முடியும் இந்த உலகத்திலே என்பதை அவர் அறிகிறார். பெற்றோருக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி. அதை போல பிதாவாகிய தேவன் நம்மை அறிகின்றார். ஆகையினாலே அவருடைய சுமைகள் ஒன்றும் பாரமானதே அல்ல என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது யாக்கோபு 3:14 சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். இன்றைக்கு பொய் சர்வசாதாரணமாக சொல்லுகிறார்கள். அதனால் என்ன என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் பொய்யுரையாத தேவனை நாம் பின்பற்றுகிறோம்.
நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்லதையே நாம் பேச வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும், நல்லபடியாக நாம் நடக்க வேண்டும். இந்த இருதயத்துக்குள்ளாக கசப்பான வைராக்கியங்கள், விரோதங்கள் இவையெல்லாம் வைத்துக்கொண்டு நானும் ஒரு கிறிஸ்தவன், நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் வேதத்திற்கு விரோதமானவர்களாக நாம் சென்று விடுவோம். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் பேசுகிறவர்களாக இருப்போம். முதல் நூற்றாண்டிலே சபையிலே அனனியா சப்பீராள் இருந்தார்கள். தங்களுடைய காணி ஆட்சிகளை எல்லாரும் விற்று வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். இவர்களும் அப்போஸ்தலருடைய பாதத்திலே தங்களுடைய காணி ஆட்சிகளை கொண்டு வந்தார்கள். என்ன நடந்தது? இந்த அனனியா பொய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 3-4 வசனங்கள். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே பொய் சொன்னாய் என்றான். பேதுரு அனனியாவை பார்த்து, நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே பொய் சொன்னாய். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. ஆக இந்த அனனியா தன்னுடைய பணம் ஏன் அதை வஞ்சித்து வைக்க வேண்டும்? தன்னுடைய நிலம் மனப்பூர்வமாக ஏன் அதை செலுத்தக்கூடாது? ஒரு பங்கை மாத்திரம் வஞ்சித்து வைக்கிறான். தன்னுடைய மனைவியை அறிய இந்த காரியத்தை செய்யக்கூடியவனாக இருந்தான். எவ்வளவு பெரிய ஒரு பொய் சொன்னான் என்று பாருங்கள். ஒரு அப்போஸ்தலன் கேட்கின்றார், அப்போஸ்தலனுக்கு அவைகளை பிதாவாகிய தேவன் உணர்த்துகிறார். எனவே நீ தேவனிடத்திலே பொய் சொன்னாய் என்று அங்கே பேதுரு சொல்லுகிறார். இந்த விதமாக அநேகர் துணிந்து பொய் சொல்லுகிறார்கள். யாருக்கும் தெரியாது, அவர்களுக்கு என்ன தெரிய போகிறது என்று நினைக்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் தீர்க்கதரிசிக்கு தேவன் மறைப்பதில்லை, எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடுகிறார் என்று பார்க்கிறோம். இங்கே பேதுருக்கு வெளிப்படுத்தினார். ஆகையினாலே அவன் அனனியாவை பார்த்து கேட்டான். எனக்கு அன்பானவர்களே, நாம் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்லவர்கள் போல ஒருவேளை இருக்கலாம், ஆனால் அவர்களை கொண்டே கூட பொய்யின் ஆவியாக பிசாசு வருவான் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 18வது வசனத்திலே பெத்தேலிலிருந்து போன ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் படிக்கின்றோம். அவன் ராஜ சமூகத்திலே இந்த பலிபீடம் வெடித்து குட்டுண்டு போகும் என்று சொன்னான். அதே போல போனது. அந்த ராஜாவினுடைய கை மரத்து போனது. அந்த தீர்க்கதரிசி வேண்டும் போது மீண்டுமாக அந்த கை சரியானது. இவ்வளவு பெரிய அற்புதங்களை அந்த தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் செய்தார். என்ன சொன்னார்? நீ போன வழியாய் திரும்பக்கூடாது, அங்கே அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது என்று சொல்லி அனுப்பியிருந்தார். ஆனால் ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி தந்திரமாக அவனை பொய் சொல்லி ஏமாற்றுகிறான். அவனும் ஒரு தீர்க்கதரிசி தான். 1 ராஜாக்கள் 13:18. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். இவன் உடனே நம்பி விடுகிறான். எனக்கு அன்பானவர்களே, அவன் யோசித்திருக்க வேண்டும். உன்னிடத்திலே சொன்ன தேவன் என்னிடத்திலே சொல்லவில்லையே. என்னிடத்திலே அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, போன வழியாய் திரும்ப கூடாது என்று தானே சொல்லி இருக்கின்றார். ஆனா நீரோ இப்படி சொல்லுகிறீரோ என்று அவனை பார்த்து அவன் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை அவன் உடனே விசுவாசித்து அங்கு போய் அப்பம் புசித்தான், தண்ணீர் குடித்தான். என்ன நடந்தது? உடனே அதே தீர்க்கதரிசியை கொண்டு, அந்த கிழவனான தீர்க்கதரிசியை கொண்டு, நீ தேவனுடைய வார்த்தையை மீறினபடினாலே வழியிலே செத்து போவா என்று சொன்னார். அதே போல அவன் வழியிலே போகும்போது ஒரு சிங்கம் அவனை அடித்து போட்டது, அவன் இறந்து போனான். அந்த கிழவனான தீர்க்கதரிசி அந்த பிரேதத்தை எடுத்து அவனுக்காக துக்கம் கொண்டாடினான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நல்லவர்கள் போல இருக்கின்றார்கள், அவர்கள் மூலமாக பொய்யின் ஆவியாக பிசாசு செயல்படுகின்றான். இன்னைக்கு உலகத்திலே அதிகமாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது.
நாம் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். உண்மையிலே அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களா என்று நாம் முதலாவது அறிய வேண்டும். எதனாலே அறியலாம்? வசனத்தின் துணை கொண்டு அறியலாம். வசனம் பொய்யுரையாத வசனம், பொய்யுரையாத தேவன் அந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, எந்த ஒரு ஆவியை நீங்கள் நம்பாதீர்கள், வசனத்துக்கு நீங்கள் முதலாவது திரும்புங்கள். நான்காவது, யாக்கோபு 3:15 என்ன நாம் வாசிக்கின்றோம் என்றால், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானங்கள் எல்லாமே பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது, பிசாசினுடைய கிரியைகளாக இருக்கிறது. ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் மத்தியிலே அது வருகிறது. உலக பிரகாரமானது, லௌகீக சம்பந்தப்பட்டது. இது பரத்திலிருந்து வரவில்லை. இந்த ஞானம் இன்றைக்கு உலக ஞானம் அநேகரை பற்றி கொண்டதாக இருக்கின்றது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நீங்கள் அறிவீர்களா? இந்த உலக ஞானம் என்பது ஒன்றுமே இல்லை, ஆனால் அதைத்தான் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரிய கட்டுகளிலே அநேகர் அதிலே மாற்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மனமாறின சகோதர சகோதரிகள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்று செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு ஒரு காரியம் நாம் செய்யக்கூடாது, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பணத்தை பேங்கிலிருந்து எடுக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன காரியங்கள்? இதெல்லாம் என்ன வழிமுறைகள்? ஆக நாம் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. எல்லா நாளும் தேவனுடைய கரத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் நல்லது என்று கண்டார். அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இது நல்ல நாள், அது சரியில்லாத நாள் என்று நாம் எப்படி சொல்லலாம்? திருமண காரியங்களிலே நல்ல நாள் குறித்து நாம் வைப்பது அது சிறப்பான ஒரு காரியமா? எவ்வளவு தேவனுக்கு விரோதமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். எனவே அன்பானவர்களே, உங்களுடைய நல் நடக்கையிலே நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்றால் இவைகளெல்லாம் விட்டுவிட்டு வர வேண்டும். கொலோசியர் 2:19 அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபையாருக்கு எழுதும்போது, மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமிற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஆக உங்களை வஞ்சிக்கத்தக்கதாக பிசாசு அநேகரை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். எப்படி என்றால், மாயமான தாழ்மை உள்ளவர்களாக நடப்பார்கள். உங்களை பார்த்த உடனே, ஐயா வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? நாம் இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டும். எதற்காக அவர்கள் ஊழக்கூப்பிடு போடுகிறார்கள்? உங்களுக்கு அடிபணிகிறார்கள் என்றால் உங்களை காலை வாரப்போகிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஒருபோது அந்த விதமான காரியங்களுக்கு நீங்கள் அடிபணிந்து போய்விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் அவர்கள் தேவ தூதர்களுக்கு செய்யக்கூடிய ஆராதனையிலே விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து, இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்டதான ஆராதனை செய்யும்படியாகவே வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்று வேதம் தெரியவில்லை, இதுதான் சத்தியம் என்று காணாதவைகளிலே கண்மூடித்தனமாக போய்கொண்டிருக்கிறது இந்த உலகம் என்று நாம் பார்க்கிறோம். தன் மாம்ச சிந்தை இவைகள் எல்லாமே. அதனாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் உங்களுடைய பந்தய பொருளை இழக்க செய்வார்கள். அதனாலே அவங்களாலே நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று கொலோசிய சபைக்கு மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கின்றார். மேலும் 1 யோவான் 4:1 நாம் என்ன வாசிக்கிறோம்? பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கிறாங்க. எண்ணிலடங்கா விஷ காளான்கள் முளைத்திருக்கிறது. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். நீங்கள் சோதித்து அறியலைன்னா, அந்த பெத்தேலில் இருந்து அந்த கடந்து சென்றானே அந்த தீர்க்கதரிசி, அவனுக்கு என்ன நடந்ததோ அதே தான் நமக்கும் நடக்கும். நாம் ஏமாற்றப்படுவோம். அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று நாம் முதலாவது சோதித்தறிய வேண்டும். எப்படி நாம் சோதித்தறியலாம்? வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்கள். என்ன செய்வது? தெரிஞ்சவர் வந்துட்டாரு, வழக்கம் போல வருகிறவர், அவரும் ஊழியம் தானே செய்கிறார். தவறு அன்பானவர்களே. அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்களாக கள்ள தீர்க்கதரிசிகளாக உங்களை நாடி வருகிறார்கள். ஆகையினாலே எச்சரிப்பாக இருங்கள். எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல்
அவைகள் தேவனால் உண்டானவைகளா? நாங்கள் நம்பி மோசம் போய்விட்டோம், நம்பி நாங்கள் திருமணம் செய்து விட்டோம், இப்பொழுதுதான் தெரிகிறது அவருடைய சுய ரூபம். எப்ப சொல்லுகிறார்கள்? ஒரு 2-3 வருடங்கள் கழித்த பிறகு. எனக்கு அன்பானவர்களே, முன்பே இதை குறித்து யோசியுங்கள். எதை பார்த்து மயங்கி போய் விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறார்களா? கிறிஸ்துக்கேற்ற கனிகள் கொடுக்கிறார்களா? ஆவிக்குரிய கனிகள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். 5, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று யாக்கோபு 3:16 நாம் படிக்கிறோம். சகல விதமான வைராக்கியம், கலகம் அங்கே இருக்கிறது. இன்றைக்கு நிறைய இடங்களிலே நாம் அதை பார்க்க முடிகிறது. அங்கே தேவனுடைய பிரசனம் இருக்கவே இருக்காது. ஏனென்றால் எப்போது பார்த்தாலும் ஓயாத ஒழுக்கு. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கும் என்றால் அந்த வீடு நிலை நிற்காது. ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கும் என்றால் அந்த ராஜ்யமும் நிலை நிற்காது என வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது. உங்கள் வீட்டுக்கே நீங்கள் விரோதமாக செயல்படுவீர்கள் என்றால் அந்த வீடு எப்படி இருக்கும்? அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் தான் இருக்கும். ரோமர் 10:2 என்ன சொல்லுகிறது? தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. யாரு? இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்களுக்கு வைராக்கியம் இருந்தது. 6 லட்சம் பேருக்கு வைராக்கியம் இருந்த என்ன பிரயோசனம்? அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அதனாலதான் 2 பேர் தான் கானானுக்கு போனார்கள். ஏன்? அவருடைய சவங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டார்கள். அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருக்கு தூரமாக இருந்தது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அந்த விதமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியமாக இருக்க வேண்டும். அதைத்தான் பிதாவாகிய தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எனவே ஸ்தேவான் அந்த இஸ்ரவேல் சந்ததியை பார்த்து பேசும்போது அங்க என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் நாம் வாசிக்கிறோம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரனுடைய வருகை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள் என்று ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்தான் ஸ்தேவான். இஸ்ரவேலர்கள் எல்லாருமே அந்த வழியாகவே இப்படியே இருந்திருக்கிறார்கள். வணங்க கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தார்கள். முகதாட்சியம் பார்க்கவில்லை. ஸ்தேவான் பிரசங்கிக்கும் போது அவர்களை பிரியப்படுத்தும்படியாக அங்கே ஒரு பிரசங்கத்தை அவன் செய்யவில்லை. வணங்க கழுத்துள்ளவர்களே என்று ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துகின்றான். அது மாத்திரமல்ல, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே என்று சொல்கிறான் 51வது வசனத்திலே. உங்கள் பிதாக்களிலே நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்போதுமே எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிறான். இருதயத்திலே விருத்த சேதனம் அடைந்திருக்க வேண்டும். மாம்ச பிரகாரமாக விருத்த சேதனம் அடைந்து விட்டால் போதுமா? நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்னால் போதுமா? இருதயமோ தூரமாக இருக்கிறது. வீணான வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? எல்லா தீர்க்கதரிசிகளுமே துன்பப்படுத்தியிருக்கிறார்கள் என்று பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவன் வைக்கிறான். நீதிபரர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். கொலை செய்து போட்டிருக்கிறாங்க. எப்படி கொலை செய்து போடலாம்? பெரிய பாவம் அல்லவா? ஆனால் இஸ்ரவேலர்களே அநேகர் இந்த விதமான காரியங்களை செய்திருக்கிறார்கள். இப்போது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள். இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் என்ன செய்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த ஸ்தேவானை எல்லாரும் கல்லால் அடித்து கொலை செய்து போட்டார்கள். இதை பிதாவாகிய தேவன் பரத்திலிருந்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவும் எழுந்து நின்று பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதோ தேவனுடைய வலது பாரசத்தில் அவர் நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று ஸ்தேவான் சொல்லி அப்படியே ஜீவனை விட்டான். இதுக்காக அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன என்று பார்த்தீர்களா? மரணம். அதற்காக அவன் இப்படி ஆகிவிட்டானே என்று நாம் பயப்பட வேண்டியதில்லை. இரத்த சாட்சியாக மரித்தான். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்தாக வேண்டும்.
இதில் தேவன் நமக்கு உதவி செய்வார், நாம் நெளிவு சுழிவாக நடந்து கொள்ளலாம் என்றெல்லாம் நாம் வேதத்திலே சிந்திக்க கூடாது. அதற்கு வேதத்திலே இடமே இல்லை. வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை அப்படியே நாம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தேவான் அந்த விதமாக ஆபிரகாம் தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் பரியந்தமாக ஒரு வல்லமையுள்ள ஒரு பிரசங்கத்தை 7வது அதிகாரத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அவன் பிரசங்கித்தான். ஆனால் அவனுக்கு கிடைத்த பரிசோ மரணம் என்று பார்க்கிறோம். ஆனால் அவன் ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெறுவான், நித்தியத்திலே இடம்பெறுவான் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். 6வது காரியம், பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று நாம் படிக்கின்றோம். ஆக நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. The wisdom that is from above is first pure என்று பார்க்கிறோம். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் சுத்தமானதாக இருக்கிறது. அதில் எந்த விதமான கலப்படம் என்பதே இல்லை என்று பார்க்கிறோம். அது சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாகும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாக இருக்கிறது. அதனாலதான் என்னிலே நிலைத்திருங்கள், அப்போது மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள், பிதாவும் உங்களிலே பிரியமாய் இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகிலே அவரிலே நிறைத்திருந்து நாம் கனிகளை கொடுக்க வேண்டும். ரோமர் 12:9, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டுங்கள். தீமையை முதலாவது வெறுங்க, நல்லதை பிடித்துக்கோங்க. வேதாகமும் அதை குறித்து நமக்கு சொல்லுகிறது. 7வது கடைசியாக யாக்கோபு 3:18 நாம் என்ன வாசிக்கிறோம்? நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. The fruit of righteousness is sown in peace of them that make peace. சமாதானத்தை அறிவிக்கிறவர்களை கொண்டு சமாதானம் விதைக்கப்படுகிறது. மற்ற ஒருவர் இந்த காரியத்தை செய்யவே முடியாது. ரோமர் 14:18, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாக இருக்கின்றான். நலமான காரியங்களை சிந்தியுங்கள், செயல்படுத்துங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்கள். அப்பொழுது நாம் மனுஷராலே நாம் அங்கீகாரத்தை பெற முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு இவர்களெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய அந்த கட்டளையை நிறைவேற்றினார்கள். உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் விரிவு விடுவதற்கு அதிகமாக பாடுபட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய நல்ல நடக்கையை குறித்து கவனமாக இருங்கள். நல்லவைகளே பேசுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய 9 கனிகளை கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நல்ல நடக்கையை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானம் செய்யும்படியாக நீர் உதவி செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபு புத்தகத்திலே நாங்கள் படித்தோம். 7 விதமான காரியங்களை குறித்து நாங்கள் தியானம் செய்தோம். இவைகளை நாங்கள் கை கொண்டு இவைகளை நிலைத்திருந்து ஆவிக்குரியவர்களாக நாங்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் தாமே நம்முடைய வசனத்தின் வழியாக எங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வலிமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். எங்கே சமாதானம் உண்டோ அங்கே தேவன் உண்டு. மேலும் நீ தேவனே உடையவனாய் இருக்கும்போது நீ ஒவ்வொன்றையும் உடையவனாய் இருக்கின்றாய். ஆமென். Where there is peace, there is God. And when you have God, you have everything. Amen. Our mobile number 944-355-8041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.